ஆகவே அன்பான இந்த ஆண்டவருடைய பிள்ளைகள் பாடலை பாடும்போது இவர்களெல்லாம் ஃபேனிக்ராஸ்ட் நமக்கெல்லாம் இல்லாத ஒரு கனம் அவர்களுக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். உபாகமம் 29:4 ஆண்டவர் சங்கடத்தோடு ஒரு வசனம் சொன்னார். என்ன சொன்னார் தெரியுமா? கண்மொழி உள்ள எல்லாரையும் பார்த்து அந்த வசனத்தை சொன்னாரு. உங்களுக்கு உணரத்தக்க இருதயம் இல்லை, உங்களுக்கு காணத்தக்க கண்கள் இல்லை, உங்களுக்கு கேட்கத்தக்க செவிகள் இல்லை. அப்படிதானே? பல சமயம் நமக்கு உணரத்தக்க இருதயம் இல்லை. இங்க நம்ம இருக்கோம், எங்கேயோ நம்ம இருதயம் இருக்கும். அப்படிதானா இல்லையா? காணத்தக்க கண்கள் இல்லை. நம்ம யாரையும் பார்க்கும் போது நம்ம இவ்வளவு கூர்மையா பார்க்க மாட்டோம். ஆனா அந்த கண் பார்வையிலே சவால் விடப்பட்ட இந்த அருமையான சகோதர சகோதரிகள் ஒரு ஆளை கேட்கும் போது பேசும்போது அவர்கள் ஒரு உருவம் வரைந்து கொள்ளுகிறார்கள். அப்படிதானே? எப்படி வரைகிறார்கள்? அவர்கள் பேசுவதை வச்சு இப்படி இருப்பாரா இருக்கும், இப்படி இருப்பாரா இருக்கும். அப்படிதானே? அப்படி வரைந்து கொள்கிறார்கள். காணத்தக்க கண்கள், கேட்கத்தக்க செவிகள். திரும்ப நம்ம எங்கேயாவது போயிருக்கும் போது அந்த குரலை கேட்கும் போது நான் உங்களை இங்க பார்த்தேன் என்று சொல்வார்கள். அப்படிதானே? ஆகவே இந்த அருமையான சகோதர சகோதரிகள் மிக மிக நம்மை விட மேன்மையானவர்கள். அப்படிதானே? நம்மை விட மேன்மையானவர்கள். ஆகவே இந்த ஊழியத்தை நாம் நல்ல முறையிலே நாம் ஆதரிக்க வேண்டும், ஜெபிக்க வேண்டும். முக்கியமா அதுதான் நம்ம செய்ய வேண்டிய ஒரு காரியம். இந்த ஊழியத்துக்காக ஜெபிக்க வேண்டும். இந்த ஊழியம் எல்லா ஊழியத்தையும் போல ஒரு ஊழியம் என்றாலும் இது ஒரு ஸ்பெஷல் ஊழியம், ஒரு ஸ்பெஷல் ஊழியம். மேசியாவின் அடையாளத்தை சொல்லுகின்ற ஒரு ஊழியம். உங்கள் எல்லாருக்கும் ஒரு ரகசியத்தை நான் சொல்றேன். அதாவது யோவான் ஸ்நானனுக்கு ஒரு டவுட் வருது. வருகிறவர் மேசியாவா இல்லை இன்னும் ஒருத்தர் வர காத்திருக்கணும். அப்போ ஒரு முக்கியமான அடையாளம் சொல்லப்படுகிறது. முக்கியமான அடையாளம் என்ன தெரியுமா? குருடர்கள் பார்வையடைகிறார். பழைய ஏற்பாட்டில் கூட அந்த அற்புதம் நடக்கவே இல்லை. ஒருத்தன் செத்து போனதும் உயிரோடு எழுப்பினான். நிறைய அற்புதம் நடந்தது. இந்த அற்புதத்தை செய்தது யாருன்னா பழைய ஏற்பாட்டில் கூட நடக்காத ஒரு அற்புதம், மேசியா செய்த ஒரு அற்புதம், மேசியாவுக்கே உரிய அற்புதம். என்ன அற்புதம்? குருடர்கள் பார்வையடைகிறார்கள். அதுக்கு பிறகுதான் யோவான் நம்புகின்றார். குருடனே பார்வையடைகிறார்கள். அப்போ இதுதான் மேசியா. பெரிய காரியம். ஆகவே இந்த ஊழியம் இன்னும் நன்றாக நடக்கட்டும். இதில் தன்னார்வமாக ஈடுபடுகின்றவர்கள் எல்லாரையும் கர்த்தர் இன்னும் பயன்படுத்தட்டும். இந்த இடம் எனக்கான இடமே அல்ல. ஏற்கனவே தென்மண்டல இயக்குனர் சொன்னது போல இந்த இடம் இந்த இயக்கத்தினுடைய கௌரவ தலைவர் அருள்திரு டேனியல் தேவதாசன் அவர்களுக்கு இடம். அவர்கள் என்னை அனுப்பினதுனாலே இங்கே நான் வந்து இந்த ஒரு வாய்ப்பு எனக்கு தந்த அன்பு சகோதரருக்கு நன்றி சொல்லுகின்றேன். அன்பான அன்பிற்குரிய புதுக்குடி திருச்சபையினர், அன்பு போதகர் எல்லாருக்கும் நன்றியை சொல்லுகின்றேன். உங்கள் எல்லாருக்கும் நன்றியை சொல்லுகின்றேன். நம்ம ஆண்டவருக்கு நன்றியை சொல்லி மகத்துவமான ஒரு காணிக்கையாக அவருக்கு நாம் எல்லாவற்றையும் கொடுப்போம். அன்பு சகோதரர் அவருடைய ஊழியம் நன்றாக நடக்கட்டும். ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். நன்றி. எல்லாரையும் பார்த்து அந்த வசனத்தை சொன்னாரு. உங்களுக்கு உணரத்தக்க இருதயம் இல்லை, உங்களுக்கு காணத்தக்க கண்கள் இல்லை, உங்களுக்கு கேட்கத்தக்க செவிகள் இல்லை. அப்படிதானே? பல சமயம் நமக்கு உணரத்தக்க இருதயம் இல்லை. இங்க நம்ம இருக்கோம், எங்கேயோ நம்ம இருதயம் இருக்கும். அப்படிதானா இல்லையா? காணத்தக்க கண்கள் இல்லை. நம்ம யாரையும் பார்க்கும் போது நம்ம இவ்வளவு கூர்மையா பார்க்க மாட்டோம். ஆனா அந்த கண் பார்வையிலே சவால் விடப்பட்ட இந்த அருமையான சகோதர சகோதரிகள் ஒரு ஆளை கேட்கும் போது பேசும்போது அவர்கள் ஒரு உருவம் வரைந்து கொள்ளுகிறார்கள். அப்படிதானே? எப்படி வரைகிறார்கள்? அவர்கள் பேசுவதை வச்சு இப்படி இருப்பாரா இருக்கும், இப்படி இருப்பாரா இருக்கும். அப்படிதானே? அப்படி வரைந்து கொள்கிறார்கள். காணத்தக்க கண்கள், கேட்கத்தக்க செவிகள். திரும்ப நம்ம எங்கேயாவது போயிருக்கும் போது அந்த குரலை கேட்கும் போது நான் உங்களை இங்க பார்த்தேன் என்று சொல்வார்கள். அப்படிதானே? ஆகவே இந்த அருமையான சகோதர சகோதரிகள் மிக மிக நம்மை விட மேன்மையானவர்கள். அப்படிதானே? நம்மை விட மேன்மையானவர்கள். ஆகவே இந்த ஊழியத்தை நாம் நல்ல முறையிலே நாம் ஆதரிக்க வேண்டும், ஜெபிக்க வேண்டும். முக்கியமா அதுதான் நம்ம செய்ய வேண்டிய ஒரு காரியம். இந்த ஊழியத்துக்காக ஜெபிக்க வேண்டும். இந்த ஊழியம் எல்லா ஊழியத்தையும் போல ஒரு ஊழியம் என்றாலும் இது ஒரு ஸ்பெஷல் ஊழியம், ஒரு ஸ்பெஷல் ஊழியம்.
மேசியாவின் அடையாளத்தை சொல்லுகின்ற ஒரு ஊழியம். உங்கள் எல்லாருக்கும் ஒரு ரகசியத்தை